நான் ஏற்கனவே விஜய் அவங்கள வரவேற்றிருக்கிறேன். எல்லாரும் வரணும். நிறைய பேர் வந்தா தான் மக்களுக்கு சாய்ஸ். அதனால நம்ம பயப்படக்கூடாது. அண்ணன் விஜய் வர்றாரு, அப்ப 3 முனை 4 முனை ஆயிடுச்சா? வரட்டும். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளதால் 2026ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி உருவாக்கும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமையிலான கூட்டணி பார்த்தீங்க, என்டிஏ பிஜேபி இருக்கும், எல்லாரும் இருக்கும். 4வதா புதியவர் நடிகர் விஜய் அவங்க வர்றாங்க. நான் ஏற்கனவே விஜய் அவங்கள வரவேற்றிருக்கிறேன். எல்லாரும் வரணும். நிறைய பேர் வந்தா தான் மக்களுக்கு சாய்ஸ். அதனால நம்ம பயப்படக்கூடாது. அண்ணன் விஜய் வர்றாரு, அப்ப 3 முனை 4 முனை ஆயிடுச்சா? வரட்டும். அவர் ஒரு பிலாசபி கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கட்டும். மக்கள் 4 பேர்த்தையும் பார்க்கட்டும். மக்கள் இப்ப கேண்டிடேட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்லா நான் சொல்றத பத்திரிகை நண்பர்கள் நீங்க குறிச்சு வச்சுக்கங்கன்னா, எனக்கு உங்களை விட அரசியல் அனுபவம் குறைவா இருந்தாலும் 2026ல கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுவாங்க. அது முதலா தமிழ்நாட்டில் கட்சியை பார்த்து ஓட்டு போடுவாங்க. கேண்டிடேட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா தெரியும், ஓட்டு 4ஆ பிரியும் பொழுது 40,000 ஓட்டுல அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அதனால் விஜய் அவர்கள் வருவதை இந்த ஒரே காரணத்திற்காக நான் வரவேற்கின்றேன். அவர் வரட்டும், புதியவர்கள் வரட்டும். அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, அவரும் வலிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு அடிப்படை கருத்துக்கள். அண்ணன் சீமான் அவர்களும் வலிமையா இருக்கட்டும். மக்கள்கிட்ட எல்லா ஆப்ஷனையும் வைப்போம். ஸோ பிஜேபியில் ஒரு நல்லவர் இருக்காரு, ஒரு முக்கியமான தொகுதியில் இருக்கார். அவருக்கு சொந்தமா 20,000 ஓட்டு இருக்கு, அழகா ஜெயிச்சுட்டு வந்துருவார். அதனால் தமிழக அரசியல் அடியோடு 2026ல மாறப்போகுது. இது எத்தனை பெரிய கட்சியினுடைய தலைவர்கள் புரிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அடிப்படையாக மாறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.